இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக இந்த காதல், நாடக காதல், கத்தரிக்காய், புரட்சி, புடலங்காய் இவற்றை பற்றியெல்லாம் பேசாமல் நாம் தவிர்த்தே வந்தோம். ஆனால் இன்றைக்கு காதலின் பெயரால் நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடியை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள், அவர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து செய்கின்ற பிரச்சாரம் காதல் ஜாதியை ஒழிக்கும், காதல் மதங்களை ஒழிக்கும், காதல் முற்போக்கானது என்று தொடர்ந்து பேசுகிறார்கள். கலப்பு திருமணம் புரட்சிகரமான சித்தாந்தம், அதை தந்தை பெரியார் போதித்தார், அம்பேத்கர் போதித்தார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். திருமாவளவனுடைய இந்த கூற்றுக்கு ஆதரவாக பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், மார்க்சியவாதிகள் என்று சொல்பவர்களெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய தலைவர், தமிழ் கடவுள் முருகனே தெய்வானை என்கின்ற ஒரு மனைவி இருக்கின்ற பொழுது வேற்றுவர் குல பெண் வள்ளியை காதலிக்கவில்லையா, கடவுள்களே காதலித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் காதலுக்கு ஆதரவாக கச்சை கட்டி கொண்டு பேசினார்கள். இப்படி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி காதலர்களை பிரிப்பதற்கு பேரம் பேசி 9 லட்சம் ரூபாய் பெற்றதாக செய்தி வந்திருக்கிறது. 9 லட்சம் ரூபாயை பெற்றது மட்டுமல்ல, அந்த பெண்ணை பிரித்து அவருடைய பெற்றோர்களிடம் கொடுக்கவில்லை. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியுடன் காவல்துறை அதிகாரியும் கூட்டு சேர்ந்ததாக இன்றைக்கு ஊடகங்களிலே செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? கிருஷ்ணகிரிக்கு அருகிலே இருக்கின்ற, ஒசூருக்கு அருகிலே இருக்கின்ற கெளமங்கலம் என்கின்ற பகுதியில் தீபக் என்கின்ற ஒரு மாணவன், அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவி தேஜஸ்வி, 20 வயது நிரம்பியவர், அந்த மாணவனை காதலித்திருக்கிறார். அந்த காதல் உண்மையான காதலா, நாடக காதலா, அந்த பெண் நம்பி ஏமாந்ததா, நம்பாமல் ஏமாந்ததா என்பதை இன்றைக்கு முடிவு செய்ய முடியாது. இன்னும் சில காலம் பொறுத்து என்ன நடக்கிறது, அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக குடும்பம் நடத்தி அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் அது உண்மையான காதல், அல்லது வெகு விரைவில் அவர்கள் பிரிந்து வந்தால் அது நாடக காதல், அது போலி காதல். அந்த காதலுக்கு முன்னால் நின்றது காமம் மட்டும்தான் என்று முடிவு செய்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் தீபக்கை காதலித்த அந்த மாணவி தேஜஸ்வி தீபக்கை திருமணம் செய்து கொண்டு தீபக் வீட்டிற்கு மணமகளாக அடியெடுத்து வைத்தாள். இதை கேள்விப்பட்ட அந்த தேஜஸ்வி என்கின்ற மாணவியுடைய பெற்றோர்கள் இன்னும் சில உறவினர்களை அழைத்து கொண்டு போய் அந்த பெண்ணை அவர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து, அப்படித்தான் ஊடகங்கள் சொல்கிறது, பிரித்து கொண்டு வந்து தென்பெண்ணை ஆற்றுக்கு அருகில், அதாவது சூளகிரிக்கு பக்கத்தில் ஓடுகின்ற தென்பெண்ணை ஆற்றில் கரையில் அமர வைத்து அந்த பெண்ணுக்கு மொட்டையடித்து ஒரு விதவைக்கு செய்யக்கூடிய சடங்குகளை செய்திருக்கிறார்கள். நீ திருமணம் செய்து கொண்ட கணவன் இறந்து விட்டான் என்று முடிவு செய்து கொள் என்று அவர்கள் கூறி அந்த சடங்கை செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கு எந்த சோதனையும் செய்யாமல் கருத்தடை மாத்திரை கொடுத்ததாக அந்த பெண் தான் பின்னால் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய உடல் நலிவுற்று மீண்டும் அவளை மருத்துவமனையில் சேர்த்து அந்த பெண்ணை குணப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவு கலோபரங்கள் நடந்ததற்கு பிறகு அந்த தேஜஸ்வி என்கின்ற அந்த பெண் மீண்டும் ஆகஸ்ட் மாதம் தீபக் என்கின்ற அந்த வாலிபனை தேடி அவர்கள் வீட்டுக்கு போய் அங்கே ஐக்கியமாகிவிட்டாள். இது சம்பந்தமாக அந்த பெண்ணுடைய தந்தை வெங்கடேஷ், தாய் சத்தியவதி ஆகிய இருவரும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லை. அதற்கு பிறகு இந்த பெண்ணை பிரித்து உங்களோடு அனுப்புகிறேன் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த செந்தில் என்பவரும்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட நிர்வாகி கனி அமுதன் என்பவரும் அந்த பெண்ணின் பெற்றோர் வெங்கடேஷிடம் பேரம் பேசி இருக்கிறார்கள். பேரம் பேசி 2 தவணையாக 9 லட்சம் ரூபாய் வாங்கியதாக அந்த பெண்ணுடைய தந்தை வெங்கடேஷ் கூறுகிறார். 9 லட்சம் ரூபாயை வாங்கிய பிறகும் கூட அந்த பெண்ணை அவருடைய பெற்றோர்களுடன் அனுப்பவில்லை. அதற்கு பிறகு தொலைபேசியில் அந்த கனி அமுதன் என்கின்ற விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் 2 பேரை அழைத்து பேசிய பொழுது அந்த காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் அவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம். அந்த பெண் தீபக் வீட்டில் தான் இருக்கிறாள். வேண்டுமானால் காவல் நிலையத்திற்கு கூட்டி வருகிறோம். அவர்கள் வந்தால் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் பெண்ணை இழந்தார்கள், மானம் மரியாதையை இழந்தார்கள், கடைசியில் அவருடைய பணத்தையும் இழந்தார்கள். இப்பொழுது நிற்கதியாய் நிற்கிறார்கள். போதாத குறைக்கு அந்த பெண்ணுடைய பெற்றோர் வெங்கடேஷ் மற்றும் அவருடைய தாய் சத்தியவதி, அவருடைய உறவினர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வழக்கின் கீழ் அதில் 2 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு மேல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த பெண்ணின் தந்தை வெங்கடேஷ் அவர்களும் அந்த பெண்ணின் தாய் சத்தியவதி அவர்களும் பத்திரிகையாளர்களை அழைத்து உண்மையை சொல்லி அது சம்பந்தமான ஆடியோ ஆதாரங்களை வைத்து காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகாரின் மீது இனி காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்ற கேள்வி எழுகிறது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாது. காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கனியமதன் என்பவரும் செந்தில் என்பவரும் அந்த பெண்ணின் தந்தையிடம் பேரம் பேசி 2 தவணையாக 9 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை இவர்கள் பெரிதாக்கவில்லை. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அந்த 2 நிர்வாகிகளும் அந்த பெண்ணின் பெற்றோரிடம் பணம் வாங்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் புரட்சி புடலங்காய் என்று ஜாதி மறுப்பு திருமணம் என்று ஒரு மிகப்பெரிய வேலையை செய்திருப்பார்கள், ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்திருப்பார்கள். போதாத குறைக்கு அந்த மாணவி, அந்த பெண் தேஜஸ்வி பேட்டி கொடுக்கிறார். எங்களுக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி திருமணம் செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த விசிக நிர்வாகிகள் மீது எனது தாயும் தந்தையும் பழி போடுகிறார்கள் என்று அந்த பெண்ணையே பேச வைத்து இருக்கிறார்கள். இவர்கள் பேசியதற்கான ஆடியோ ஆதாரம் இருக்கிறது. அதை மறுக்கின்ற வகையில் கடைசியில் அந்த பெண்ணையே பகடைக்காயாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன கேள்வி எழுப்ப விரும்புகிறேன்? கலப்பு திருமணங்கள் ஜாதியை ஒழிக்கும் என்று சொன்னார்கள், கலப்பு திருமணங்கள் மதத்தை ஒழிக்கும் என்று சொன்னார்கள், கலப்பு திருமணம் முற்போக்கானவை என்று சொன்னார்கள். அதில் சொன்ன அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கலப்பு திருமணம் நடந்தால் அதில் உறுதியாக இருந்து அவர்களை வாழ வைத்திருந்தால் அவர்களுக்கு அந்த கொள்கையிலே பற்று இருக்கிறது, அந்த கொள்கையை அவர்கள் நேசிக்கிறார்கள், ஜாதி ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆகவேதான் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் கலப்பு திருமணம் நடந்தால் பெண்ணின் பெற்றோரை ஏமாற்றி அவர்களிடம் பேரம் பேசி பணத்தை பறித்து கொண்டு அந்த பெண்ணை அனுப்புகிறோம் என்று சொல்லி, அந்த பெண்ணை பிரித்து உங்களோடு அனுப்புகிறோம் என்று சொல்லி அந்த பெண்ணை பெற்ற தாய் தந்தையரை ஏமாற்றி பணம் பறிக்கின்ற வேலையை செய்கிறார்கள் என்று சொன்னால் இது ஜாதியை ஒழிக்கின்ற வேலையா, பணம் பறிக்கின்ற வேலையா? இது பிளாக்மெயில் தானே, இது வேறு என்னவாக இருக்க முடியும்? அதனால்தான் இந்த காதலை நாடக காதல் என்கிறோம். அதே நேரத்தில் நாம் ஏன் ஆரம்பத்திலேயே சொன்னோம் இதை பற்றி நான் அதிகம் கடந்த காலங்களில் பேசவில்லை என்று சொன்னதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. படிப்பு அரும்புவதற்கு முன்பே இன்றைக்கு பல இளைஞர்களுக்கு குடிப்பு அரும்பி விடுகிறது. வாழ்க்கை மலர்வதற்கு முன்பே, கல்வி அரும்புவதற்கு முன்பே சில மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் காதல் அரும்பி விடுகிறது. பள்ளி கூடத்தில் படிக்க வேண்டிய
கடமையை மறக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தை தொலைக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் காதலை தேடுகிறார்கள். இந்த தேஜஸ்வி போன்ற பல இளம் மாணவிகள் விளக்கை தேடி தேடி அந்த விளக்கில் அமர்ந்து தன்னை இரையாக்கி கொள்கின்ற விட்டில் பூச்சிகளாக இன்றைக்கு புறப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் காதல் என்ற பெயரால் இப்படி பலர் சிக்கி சின்னாபின்னமாகி சீரழிந்ததை நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். ஆகவேதான் அதை பற்றி இப்பொழுது மீண்டும் பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். காரணம், மனச்சாட்சி உறுத்துகிறது. உண்மையை பேசுங்கள். என்ன நடக்கிறது? காதல் என்ற பெயரால் இன்றைக்கு எவ்வளவு விவாகரத்துக்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்படி பெற்றோரை எதிர்த்து கொண்டு காதல் திருமணம் செய்த பல இளம் பெண்கள் 2 மாதங்களில் அவனோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அல்லது பிரச்சனை ஏற்பட்டு தாங்க முடியாத கொடுமைக்கு ஆளாகி பெற்றோர்களை தேடி வந்திருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பெண்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த பெண்களை கண்டுகொள்ளாமல் தெருவில் விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்கள் நிற்கதியாக நின்று வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே நெஞ்சம் பதறுகிறது. காதல் என்பது இருவர் நன்றாக சேர்ந்து வாழ்வதற்காக என்று எடுத்துக்கொண்டால், அப்படி நடந்தால் 2 பேரும் காதலித்தவர்கள் சிறப்பாக வாழ்ந்தால் அது காதல். சிறப்பாக வாழாமல் இடையிலேயே பிரச்சனை ஏற்பட்டு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்குள் பிரிந்தால் அது காதல் இல்லை, அது நாடக காதல், அது மோசடி காதல். உடனே சொல்வார்கள், பெற்றோர்கள் பார்த்து நடத்தி வைத்த திருமணம் மட்டும் இறுதி வரை ஒன்றாக இருந்திருக்கிறார்களா? இல்லை. சிலர் பிரிந்திருக்கிறார்கள், சிலர் விவாகரத்து பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? பெற்றோர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கும் சரி அந்த ஆணுக்கும் சரி பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு இருக்கும். அவர்கள் அந்த பெண்ணும் அந்த ஆணும் சாய்ந்து விழுகின்ற பொழுது அவர்களுக்கு தோள் கொடுப்பார்கள். சமுதாயத்தில் மீண்டும் அவர்கள் எழுந்து நிற்பார்கள். ஆனால் பெற்றோர்களை எதிர்த்து கொண்டு பெற்றோர்களை பகைத்து கொண்டு இந்த தேஜஸ்வி போன்ற இளம் பெண்கள் ஏதோ ஒரு வேகத்தில் ஏதோ ஒரு ஆவேசத்தில் மற்றவர்களுடைய துர்போதனையை ஏற்றுக்கொண்டு பெற்றோர்களுக்கு எதிராகவே பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்து பெற்றோர்களை குற்றவாளியை போல சித்தரிக்கின்ற பொழுது நாளைக்கு இவர்களுக்குள் பிரச்சனை வந்தால் அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணை எப்படி ஆதரிப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு யாராவது பதில் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். என்னை கூட ஜாதி வெறியன் என்று சொல்வார்களே தவிர வேறு எந்த பதிலும் அவர்களிடம் இருக்காது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கு அந்த தேஜஸ்வி என்கின்ற பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் அவருடைய தாய் தந்தை உறவினர்கள் இன்றைக்கு அந்த பெண்ணை இழந்திருக்கிறார்கள், பணத்தை இழந்திருக்கிறார்கள், மரியாதை இழந்திருக்கிறார்கள், நிம்மதியை இழந்திருக்கிறார்கள், துன்பத்தை அவர்கள் துணைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவலங்கள் நீங்க வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.